ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா தூங்குறேன், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஏன் நோய் வருது? நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் அடிக்கடி தோணிகிட்டே இருக்கும். ஒரு சில பேர் நக்கலாக கூட என்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறது, நல்லா தூங்குறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மைண்ட்ஃபுல்னஸோட ப்ரீத் பண்ணுறது, இது எல்லாமே நோய் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நோய்ங்க கிட்டேருந்து நமக்கு விடுதலையோ, நோய்ங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தவறான ஒரு விஷயம். ஏன் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நமக்கு நோய்ங்க கிட்டேருந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா, நோய்கள் வருவதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், உங்களுடைய உணவு முறைகளாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைல், நீங்கள் வளர்ந்த சூழல், என்வாய்மெண்ட், பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இதை பேஸ் பண்ணி அவங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நோய்களோட தாக்கங்கள் மாறுபடும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் என்று சொல்லக்கூடிய மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸ்னால் என்னென்னா, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை போன்ற நம்ம கண்ணுக்கே தெரியாத லட்சக்கணக்கான உயிரிகள். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ரூம் எடுத்துக்கிட்டாலே நம்மளை சுற்றி பல லட்சக்கணக்கான வைரஸ், பாக்டீரியாஸ் இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வைரஸ் அண்ட் பாக்டீரியாவுக்கும் நோய்கள் கொடுக்கறதுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான மனிதர்களுக்கும் நோய்கள் ஈஸியாக தாக்கும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த மைக்ரோப்ஸ் உலகத்தில் எல்லாமே நமக்கு தீங்கு தரதும் கிடையாது. நிறைய நுண்ணுயிரிகள் நம்ம மனித உடலோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பெருசாக உதவிட்டுருக்கு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நுண்ணுயிரிகளோட செயல்பாட்டுக்கு மனித உடல் தேவையே கிடையாது. ஆனால் மனித உடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த நுண்ணுயிரிகளோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனுஷன் எப்படி தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய எவால்யூஷனை நோக்கி போயிட்டுருக்கானோ, அதே மாதிரி நுண்ணுயிரிகளும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு எவால்யூஷனை அடைஞ்சிக்கிட்டே வருது. பரிணாம வளர்ச்சி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணுன்னா, உலகம் ஃபுல்லாக காமனாக மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் காமன் கோல்டு. இந்த காமன் கோல்டு அப்படின்றது ஒரு சிங்கிள் வைரஸால் வர்றது கிடையாது. இட்ஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய வைரஸுகள் சேர்ந்து தான் நமக்கு இந்த காமன் கோல்டு வர வைக்குது. அதனால தான் இந்த காமன் கோல்டுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் மெடிசனை வச்சு நம்மளால் குணப்படுத்துகிற இன்னைக்கு வரைக்கும் முடியல. இந்த குரூப் ஆஃப் வைரஸில் ரொம்ப டேஞ்சரஸானது ரைனோ வைரஸ்னு ஒரு டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. பர்டிகுலராக அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரைனோ வைரஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா அந்த ஒரே வைரஸ் 100 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் உருமாறும். இந்த மைக்ரோப்ஸ் வேர்ல்டில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான டிஸ்கவரி பென்சிலின். அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக். 1945 நோபல் பிரைஸ் விழாவில் அந்த பெனிசிலினை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். ஆன்டிபயோட்டிக்ஸ் மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். ஆனால் இதே ஆன்டிபயோட்டிக் ஓவர் டோஸில் போகும்போது நுண்ணுயிரிகள் அதை புரிஞ்சிக்கிட்டு தங்களைத்தானே எவால்வ் ஆகிக்கிட்டே வரும். அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வீணாகிட்டே வரும் அப்படின்னு பயத்தில் ஒரு கருத்தை அவர் பதிவு செஞ்சுருப்பார். இன்றைக்கி அவர் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தாரோ அந்த ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக ஒரு குளோபல் ஹெல்த் சேலஞ்சாக நடந்துகிட்ருக்கு. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ தான் ஆன்டிபயோட்டிக் வருஷம் 1-2 ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சா அப்படின்னா அதை விட 2 மடங்கு வேகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே செயலில் இருந்துக்கிட்டே வருது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ரொம்ப எளிதாக நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைச்சிருது. நாமளும் இன்னைக்கு காலைல கோல்டு வருதா, நைட்டே சரியாயிடணும்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஒரு நோய் வருவதற்கு நம்மளை சுற்றி இவ்வளோ காரணிகள் இருக்குது. இத்தனை காரணிகளோட செயல்பாடுகளையும் நம்மளால் தடுக்க முடியாது இல்லையா? ஆனால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலியமாக நான் சொன்ன அந்த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ டிசீஸ், இந்த லிஸ்ட்டை நம்மளால் குறைக்க முடியும். அதுக்காக தான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக நான் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக விளையாடுறதுக்கு, உங்கள் பேர குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, அவங்கள பிடிச்சிட்டு வாக்கிங் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல மொபிலிட்டி உங்கள் பாடியில் இருக்கணும். அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ரெகுலர் மூவ்மெண்ட் தான் உங்கள் பாடிக்கு ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினசரி சாலையில் பயணிக்கிறோம், நிறைய சாலை விபத்துக்களை பார்க்குறோம். ஆனாலும் நம்ம தொடர்ந்து சாலையில் பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம்.
ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் முடங்கி போகிறதும் கிடையாது. என்ன பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்க தானே போகிறதுன்னு சொல்லி ஹெல்மெட் போடாமலோ இல்லை சீட் பெல்ட் போடாமலோ போகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்கிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அதை மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.